சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். அன்பர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க, கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும், பூசம் மற்றும் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தின் பலன்கள் பார்க்கும்போது குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறார். கொஞ்சம் ஓவர் திங்கிங் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ இருக்கிற தகுதிக்கு அதிகமாக பிளான் போட வைக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜென்மகுரு எப்பவுமே கொஞ்சம் விளையாண்டு பார்ப்பார். நீங்கள் உஷாராக இருந்தாலே போதுமானது. அதே குருவோடைய பார்வைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கு. வாக்குஸ்தான அதிபதி சூரியன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேசும் வார்த்தைகளில் கவனம் அவசியம். உங்களை காட்டிலும் பெரியவங்க கிட்ட பேசும் போதும், வேலையில் மேலதிகாரிகள் கிட்ட பேசும் போதும் தேவையில்லாம மரியாதை குறைவாக பேசி பிரச்சனையில மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. நிதானம் மிகவும் முக்கியம். சூரியன் 17ஆம் தேதியில ராசிக்குள் வந்து விடுவதால் அதன் பிறகு பாதிப்பில்லை. ஆனா மாத ஆரம்பம் கவனம் வேண்டும். எப்போதும் பலன் சொல்லும் போது கெட்ட விஷயங்களை முன்னாடி சொல்லி வரக்கூடிய நல்ல விஷயங்களை பின்னாடி சொல்வது என் வழக்கம். அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களை தற்காத்து கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு என்பதால் தான். அடுத்து தாயார் ஸ்தானமான 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனும் மாத ஆரம்பத்திலே கேதுவோட சிம்மத்தில் இணைவது என்பது நல்லதல்ல. தாயார் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏதேனும் வரலாம். ஏற்கனவே ஆரோக்கிய பாதிப்புகள் உள்ளவர்களாக இருந்தால் இந்த மாதத்தில் அவங்களுக்கு மருத்துவ செக்கப் செய்து கொள்வது நல்லது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் வரவும் வாய்ப்பிற்கு, கவனம் தேவை. அதே 4ஆம் வீடு ப்ராப்பர்ட்டிக்கு முக்கிய இடம் என்பதால இந்த மாதத்துல இடம், வீட்டுமனை வாங்குவது, அதை பற்றி பேச்சுவார்த்தைகள் செய்வது என்பதை தள்ளி போடுவது நல்லது. வீட்டுக்கு பெரிய தொகையில பொருள் வாங்குவது கூட உங்க பெயர்ல வேண்டாம். அதுல ஏதாவது சிக்கல்கள் வரலாம். தொழில் மற்றும் வியாபாரம் என்று பார்க்கையில் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருப்பது ரொம்ப நல்லது. இதனால தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். வியாபாரத்தில் லாபம் கூடும். புதிய முயற்சிகள், தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது புதிய கிளை ஆரம்பிப்பதற்கோ நீங்க 16ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்வது நல்லது. சூரியன் வரவுஸ்தான அதிபதியான கிரகம் விரயஸ்தானத்தில் இருந்து ராசிக்குள்ள 16ஆம் தேதியில் வந்துவிடும் என்பதால தைரியமாக நீங்க அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே போல லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் முதல் வாரத்திலே 2ஆம் வீடான சிம்மத்துல கேதுவோட சேர்வது சிறப்பான அமைப்பில்லை. இதனால செலவுகள் அதிகம் இருக்கும். சேமிப்பு மிக குறைவாகவே இருக்கும். ஒரு சிலர் கடன் வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆக உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் மறுபக்கம் செலவுகளும் இருக்கும். வண்டி வாகன பழுது செலவுகள், வீடு மராமத்து செலவுகள், தண்ணீருக்காக போர் போடும் செலவுகள், வழக்கு விஷயங்களுக்கான செலவுகள், மருத்துவ செலவு மற்றும் பயணங்களுக்கான செலவுகள் என்று காணப்படுகிறது. வேலைக்கு போறவங்களுக்கு மாத ஆரம்பத்துல சூரியனின் அமைப்பால பதவிகளில் ஒரு மாற்றம் வரலாம். டிபார்ட்மெண்ட் மாற்றமாக இருக்கலாம் அல்லது வேறு மாற்றங்களாக கூட இருக்கலாம். மாற்றங்கள் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். புது வேலைக்கு முயற்சிப்பவர்கள் ஜூலை 15ஆம் தேதிக்கு மேல் முயற்சி செய்தால் எதிர்பார்த்த சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை அமைய வாய்ப்புகள் அதிகம். குடும்பம், திருமணம், திருமண வாழ்க்கை மற்றும் காதல் விஷயங்கள் என்று பார்க்கும் போது கடகத்திற்கு 2இல் கேது, 8இல் ராகு. கடகத்தை பொறுத்தவரையில் குருவுடைய பார்வை 7ஆம் வீட்டில் இருக்கு. 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி 9ஆம் வீட்டில் குருவுடைய பார்வையோட இருக்கு. திருமணத்திற்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக பார்க்கலாம். குரு பலன் உள்ள வரன்களை பார்ப்பது சிறப்பு. இதனால் உங்களுக்கு எளிதில் வரன் அமையும். திருமண பந்தம் என்று பார்க்கும் போது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான நெருக்கம் உண்டாகும். குடும்பத்துல ராகு கேது தாக்கத்தினால
குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் வரலாம். எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கவனம் தேவை. பொறுமையும் வேண்டும். மூத்த சகோதர சகோதரிகளிடையே பிரச்சனைகள் அல்லது சண்டைகள் வரலாம். சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படி செய்ய வைக்கும். கவனம் தேவை. அடுத்து குழந்தைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் என்பதை பார்க்கும்போது 5 செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால தாராளமாக குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இந்த மாதம் நல்ல செய்தி உண்டாகும். ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. சனி கிரகத்தின் பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குழந்தைகளின் உடல் நலனில் ஒரு கண் இருப்பது நல்லது. குழந்தைகள் படிப்பு செலவு, அவர்களின் முன்னேற்றத்திற்கான செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். கடகராசினருக்கு காதல் என்று பார்த்தால் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சந்தேகங்கள், மனக்குழப்பங்கள், காதலிப்பவருடன் வாக்குவாதங்கள் வந்து போக வாய்ப்பு இருக்கு. சனி கிரகத்தோட தாக்கம் மாத இறுதியில் வக்ரமாவதன் மூலமாக குறைந்துவிடும். அதோட குருவுடைய பார்வை 5ஆம் வீட்டில் விழுகிறதுனால காதலில் பிரச்சனைகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். அடுத்து கடகராசி மாணவர்களுக்கு ராசிக்குள் இருக்கும் குரு பகவான் உங்களை யார் என்று உணர வைப்பார். உங்கள் திறன் என்ன, எந்த அளவு உங்களால் முன்னேற்றம் அடைய முடியும், எவ்வளவு முயல முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களோட சரியான திட்டமிடல் உங்களை வருங்காலத்தில் அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லும். உங்களுடைய எக்ஸாம் சக்சஸ், அடுத்த கோர்சஸ், அடுத்த மேல் படிப்பு என்று. அப்போ நீங்க உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கடகத்திற்கு சனியாலும் பாதிப்பு இல்லை, குருவாலும் பாதிப்பு இல்லை. பாதிப்புன்னு வந்தால் ராகு கேதுவால் மட்டுமே வர வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டில் கேது சுக்கிரனோட இணையறதுனால எதிர்ப்பாற்றல் குறைபாடுகள் ஏற்படலாம். முகத்தில் பொலிவு குறையலாம், சளி தொந்தரவு வரலாம், சிறுநீர் சார்ந்த சூடுபிடித்தல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம். ராகுவால திடீரென அடிவயிற்றில் வலி, அஜீரண கோளாறுகள், வயிற்றுப்போக்கு ஏற்படுதல், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம். சரியான சிகிச்சை மேற்கொள்ளும் போது இது எல்லாம் மறையும். இந்த மாதத்துல கடகராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம் மற்றும் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். வழிபட வேண்டிய தெய்வம் பௌர்ணமி அல்லது திங்கட்கிழமையில் துர்க்கை அம்மன் அல்லது பார்வதி அம்மன் வழிபாடு செய்வது தடைகளை கடந்து நன்மைகளை எட்டி பிடிக்க செய்யும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்க மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்க கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.